நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டையிங் ரியாக்டிவ் காட்டன் ரியாக்டிவ் டையிங்கில் 2 டைப்பான டையிங் ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து காமன் எல்லா கண்ட்ரிஸ் எந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 டைப் ஆஃப் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ப்ரொஃபைல். ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 60 டிகிரியில் வந்து நம்ம வந்து ஹெட்ரோஜீனியஸ் பைஃபங்க்ஷனல் டைஸ் எல்லாம் வந்து 60 டிகிரியில் பண்ணுறோம். எம்சிடி வினைசல் போன ஹெட்ரோஜீனியஸ் டைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 டிகிரியில் டைப் பண்ணணும். இப்போ டைஸ் போட்டு 60 டிகிரி சால்ட் போட்டு டைஸ் போட்டு நம்ம வந்து 60 டிகிரி ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஆல்கலி போட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் அப்படிம்பாங்க. ஆனால் மைக்ரேஷன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி டைஸு சால்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் 80 டிகிரிக்கு 1.5 டிகிரி கிரேடியன்ட்ல ரைஸ் பண்ணுவாங்க டெம்பரேச்சரை. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டு திரும்ப கூல் பண்ணிட்டு திரும்ப வந்து 60க்கு வர வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆல்கலியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து மைக்ரேஷன் டெக்னிக். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஸ்டாண்டர்ட் போடுறதுனால என்ன பெனிஃபிட், மைக்ரேஷன் போடுறதுனால என்ன பெனிஃபிட்? ஸ்டாண்டர்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், காஸ்ட் சேவ் ஆகும். இது வந்து ஸ்டாண்டர்டுடைய ப்ரொஃபைலுடைய அட்வான்டேஜ். ஆனால் மைக்ரேஷன் போனீங்க அப்படின்னா லெவல்னஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டைஸ் வந்து நார்மலாக வந்து டைஸ் சால்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 60 டிகிரி பதில் 80 டிகிரி ரைஸ் பண்ணுறீங்க. அது வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா டைஸ் எல்லாம் போய் ஏற டைஸ் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆயிருந்தா கூட ஆல்ரெடி டைஸ்லேயே வந்து மைக்ரேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு மைக்ரேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறதுனால அதுவே வந்து ஈவன் பண்ணிக்கும். இருந்தாலும் ஒரு சில கேசஸ்ல வந்து பேச்சஸ் அன்லெவல்லாம் வரக்கூடிய கேசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டைமு ப்ளஸ் டெம்பரேச்சர் கொடுக்கும். மாலிகுல் வந்து வைப்ரேஷன் மாலிகுலுடைய அஜிடேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மைக்ரேஷன் இண்டக்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து டைஸுக்கு அதிகமாகி இது வந்து பெட்டராக வந்து இன்னும் ஈவன் ஆகிடும். நீங்கள் ஆல்கலி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவன் ஆகிடும். அந்த பிரைமரி எக்ஸாஸ்ட் ஸ்டேஜில் ஈவன் ஆகிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேஷன் வந்து என்ன மாதிரி கலர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் மைக்ரேஷன் போகலாம். ப்ளஸ் வந்து கிரிட்டிக்கல் கலர்ஸ் இந்த மாதிரி ட்ரைக்ரோம் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிஷனல் டைம் ப்ளஸ் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது டைஸ் வந்து ஈவன் ஆகிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகி லெவல் டைம் வந்து பெட்டராக இருக்கும். அது போக ஒரு சில சப்ஸ்டேட் அதாவது ஃபேப்ரிக்கினுடைய ஃபைபர்ஸ் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஹை அஃபினிட்டியான, ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்கோஸ், டெஸ்ரைஸ் ஃபேப்ரிக் இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஹை அஃபினிட்டி ஃபைபர்ஸ். இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் போகும்போது டைஸ் வேகமாக போய் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக மைக்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கலி ஃபிக்ஸிங் முன்னாடி ப்ராப்பரான டைம் கிடைக்காம பேச்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இதெல்லாம் மைக்ரேஷன் போனீங்க அப்படின்னா மாலிகுலை வந்து அஜிடேட் பண்ணி கொஞ்சம் டைமும் கொடுக்கறதுனால பெட்டராக வந்து மைக்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டராக இருக்கும், ஈவனஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல், மைக்ரேஷன் ப்ரொஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணணும், அதனால என்ன அட்வான்டேஜ் நீங்கள் தான் பண்ணீங்க பார்த்துக்கீங்க. இதுதான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.